உங்களுக்கு என்ன ஷோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுஸ் ப்ரிடிஷன் எவ்வளோ இது நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பவுஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ப்ரிடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பவுஸ் அதுக்கு வந்து நம்ம டோட்டல் சப்ளை போடணும். டோட்டல் சப்ளை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மார்க்கெட் கேப் பார்க்கணும். இப்போ OKX பினான்ஸ்லலாம் லிஸ்ட் ஆகும்னா மார்க்கெட் கேப் வந்து 500 மில்லியன் ஆகும். ஓகேவா? அப்போ நம்ம 500 மில்லியன் போட்டுக்கணும். டிவைடட் பை நம்ம டோட்டல் சப்ளை போட்டணும். ஓகேவா? 100 பில்லியனா போட்டால் எவ்வளோ வருது? 0.005 வரும். ஓகேவா கைஸ்? இதுதான் இந்த ப்ரைஸ் தான் வரும். OKXலேயும் பினான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா? அப்புறம் இது பினான்ஸு OKXல லிஸ்ட் ஆகலைன்னா மார்க்கெட் கேப்பு எவ்வளோ இருக்குன்னா, அது பைபிட், கூகாயின், பிட்கெட்லலாம் இருந்தால் ஒரு 250 இருக்கும் கைஸ். அவ்வளோதான். அப்படி பார்த்தா 0.0025 இந்த ப்ரைஸ்க்கு தான் வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் நீங்கள் இந்த டைம்லேயே செல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதோட கம்மியாகிடுச்சுன்னா ஒரு ஐடியா இறங்கிடும். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம டாக் ஸ்பாட் என்னாச்சு என்ன பார்த்தீங்களா கைஸ்? இதுதான் டாக்ஸோட நிலமை. இதே நிலமை தான் பவுஸுக்கு ஆகும். ஏன்னா யூசர்ஸ் அவ்வளோது எல்லோரும் செல் தான் பண்ணுவாங்க. சில டைம் செல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்ல ப்ரைஸ் ஏறிடும். இதெல்லாம் பண்ணுறதை பொறுத்து, நடக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம ஆளுங்க எப்படியும் காசு வந்தோன்னு எப்படியும் செல் தான் பண்ணுவாங்க. என்னோட ஷேராக அந்த ப்ரைஸ் தான் ஏறும். கொஞ்சம் கூட்டு அப்படியே ஒரே ஐடியா டவுன் ஆகிறது உறுதி தான். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ டாக்ஸோட மார்க்கெட் கேப் எவ்வளோ? 650 மில்லியன் பில்லியன். ஓகேவா? நம்ம அதை 500 பில்லியனாகவே எடுத்துப்போம். 500 பில்லியனாகவே எடுத்துகிட்டு அது ப்ரைஸ் போடுறோம். ஸ்டார்டிங் இருந்த ப்ரைஸ். ஓகேவா? இந்த ப்ரைஸ் இருக்குது இன்ட்டு 90 நம்ம INR ரேட் பார்த்தா 72 பில்லியன் தான் வருது. ஓகேவா? டோட்டல் சப்ளைக்கு அமௌண்ட்டை பார்த்தா 72 பில்லியன். இதே ரேஞ்சில் நம்ம வந்து பவுஸ் சப்ளை போடுறோம் 100 பில்லியனுக்கு. ஓகேவா? ப்ரைஸ் வந்து எத்தனை வைக்கிறோம்? 0.05 வைக்கிறோம். பார்த்துக்கோங்க கைஸ். 0.05 வச்சாலே 45 மில்லியன் தான் வருது. 45 பில்லியன் தான் வருது. அவன் ப்ரைஸ் வந்து குறிப்பாக சும்மாவே நல்லா தான் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, OKXலேயும் பினான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆகும்னா கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 0.005 இருந்து 7 வரை ஷுவராக இருக்கும் கைஸ். ஓகேவா? OKXலேயும் பினான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆகணும். இதுதான் நம்ம கான்செப்ட். அவ்வளோதான் கைஸ். இதே கான்செப்ட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்த்துடலாம்.